ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீரங்க பெருமாள் கோவில் பிரசாதமான புளியோதரை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள். இப்போ இந்த 4த்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 4த்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புனாலும் சரி, புளியோதரைனாலும் சரி, நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அடுத்ததாக 5 மிளகாய் வத்தல் எடுத்துக்கிறேன். உங்கள் காரத்திற்கேற்ப, உங்கள் மிளகாய் வத்தலோட காரத்திற்கேற்ப நீங்கள் மிளகாய் வத்தலை சேர்த்துக்கலாம். 5 மிளகாய் வத்தலே கொஞ்சம் காரமாக தான் இருந்துச்சு. காரம் அதிகம் சாப்பிடாதவங்க 4 மிளகாய் வத்தல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய் வத்தலை மட்டும் நல்லெண்ணெயில் நல்லா வறுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி, வெந்தயம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் வச்சுருக்கோம்ல, அதோட இப்போ வறுத்த மிளகாய் வத்தலையும் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, அரைச்சாச்சு. அதை தனியாக வச்சுட்டு அதே கடாயில் அந்த எண்ணெயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை. உங்களுக்கு வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 குச்சி கருவேப்பிலையை இந்த மாதிரி உருவி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம வதக்கிட்டே தான் இருக்கணும். வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா வெடித்து வரும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மிளகாய் வத்தல் இதுலேயும் நம்ம சேர்க்கணும். 2 மிளகாய் வத்தலை இந்த மாதிரி காம்பு கிள்ளிட்டு 2ஆக பிச்சு போட்டுக்கலாம். அடுத்ததாக பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு, 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிறேன். இந்த புளியை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியையும் நம்ம சேர்த்துடலாம். புளித்தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம்ல புளியோதரை மிக்ஸுக்கு தேவையான மசாலா பொடி, அந்த பொடியை சேர்த்துடலாம். இந்த புளியோதரை பொடியை நம்ம நிறைய அரைச்சி ஒரு டப்பாவில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் புளியோதரை பண்ணுறோமோ அப்போ டைரெக்டாக அந்த பொடியை ஆட் பண்ணால் கூட போதும். தண்ணியாக இருக்கிற இந்த புளியோதரை மிக்ஸ் கொஞ்சம் கெட்டியாகணும். அது வரைக்கும் அப்படியே கொதிக்க விட்டுற வேண்டியதான். கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் ஒரு அரை துண்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணும்போது வீடியோ ஸ்டாப் ஆயிடுச்சு போல், ரெக்கார்ட் ஆகலை, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கும் புளிப்புக்கும் இந்த வெல்லம் சேர்க்குறது கொஞ்சம் பேலன்சிங்காக இருக்கும். டேஸ்ட்டு செமையாக வரும். எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரணும். அப்படியே புளிக்கரைசல் நல்லா திக்காக இந்த மாதிரி கட்டி ஆகணும். அந்த ஸ்டேஜில் நமக்கு இப்போது புளியோதரை மிக்ஸு தயாராகிருச்சு. இந்த புளியோதரை மிக்ஸை கூட நிறைய செஞ்சு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், இல்லை வெளியே கூட வச்சுக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கும். மேக்ஸிமம் 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள், போதும். வேணால் புதுசாக செஞ்சுக்கலாம். அடுத்து ரெடியான புளியோதரை மிக்ஸில் 2 கப் அளவு இல்லைனா உங்களுக்கு தேவையான அளவு சாதத்தை போட்டு கிளறி விட்டுற வேண்டியதான். என்ன தான் நம்ம வீட்டில் புளியோதரை பண்ணாலும் கோவிலில் கொடுக்குற அந்த புளியோதரை டேஸ்ட்டே வேறு லெவல் தாங்க. அதே டேஸ்ட்டில் இனி நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இந்த மாதிரி சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்தீங்கன்னா ஸ்ரீரங்க பெருமாள் கோவில் பிரசாதமான புளியோதரை வீட்லையும் ரெடி ஆயிரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்ன மாதிரியே கோவில் புளியோதரைனா நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கை போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த புளியோதரையை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ஸ்ரீரங்க பெருமாள் கோவில் பிரசாதமான இந்த புளியோதரையை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.